நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதுறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இதிலிருந்து 1 or 2 மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த நவுன் ரூல்ஸ் கண்டிப்பாக எக்ஸைட்டிங்காக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு போர் அடிக்காது. பட் என்னென்ன நவுன் ரிலேட்டடாக உங்களுக்கு ஃபேக்ட்ஸ் இருக்கோ, ரூல்ஸ் இருக்கோ, எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்க அப்படின்னா, திஸ் இஸ் அ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல். நவுன் பிளஸ் ப்ரெப்போசிஷன் பிளஸ் நவுன். இந்த ஸ்ட்ரக்சரில் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல பார்த்தாலும் கண்ணை மூடிட்டு சிங்குலர் ஃபார்மில் மட்டும்தான் போடணும். ரைட்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டே ஆஃப்டர் டே, ஒவ்வொரு நாள், அதாவது அடுத்தடுத்த நாள் அப்படின்ற மீனிங், ஒவ்வொரு நாளும். ஓகே. ஸோ அடுத்தது இயர் ஆஃப்டர் இயர், ஒவ்வொரு வருடமும், ஒவ்வொரு இந்த வருடம் போகுது, அதுக்கு அடுத்த வருடம், அதுக்கு அடுத்த வருடம், இந்த மாதிரி இயர் ஆஃப்டர் இயர். சிட்டி ஆஃப்டர் சிட்டி, எல்லாமே ஆஃப்டர் வச்சு வந்திருக்கா. இங்கே ஹேண்ட் டு ஹேண்ட், ஃபேஸ் டு ஃபேஸ், ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்கிறோம். கரெக்டா? ஸோ இதே மாதிரி ஃபார் கூட யூஸ் பண்ணலாம். டிட் ஃபார் டேட், ஓகே சொல்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஐ ஃபார் ஐ, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் அப்படின்னு சொல்லி சண்டை போடக்கூடாது அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? ஐ ஃபார் ஐ. ஸோ எனி கேசஸ் நவுன் அடுத்து ப்ரெப்போசிஷன் அடுத்தது நவுன் வந்துச்சு அப்படின்னா சிங்குலராக தான் யூஸ் பண்ணணும். அதில் எந்த காரணத்தை கொண்டும் ப்ளூரல் ஃபார்ம் அந்த நவுன் பக்கத்தில் போடக்கூடாது. சிட்டிஸ் ஆஃப்டர் சிட்டிஸ் அப்படின்னு போடக்கூடாது. தட் வில் பி wrong. ரைட்? இப்போ எக்ஸாம்பிள் சென்டென்சஸ். ஷீ இம்ப்ரூவ் டே பை டே. ஓகே, ஒவ்வொரு நாளும் அவங்க இம்ப்ரூவ் பண்ணாங்க. அடுத்தது த ஆர்மி அட்வான்ஸ் மைல் ஆஃப்டர் மைல். ஸோ ஒவ்வொரு மைலாக அவங்க முன்னேறினாங்க. ரைட்? ஸோ எங்கேயுமா நான் ப்ளூரல் ஃபார்ம் போட்டிருக்கோமா? இல்லை. அண்ட் இதில் எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின்ஸ் எந்த மாதிரிலாம் கேட்கலாம் அப்படின்னா, த சில்ட்ரன் சால்வ் த பசில் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான ஃபார்மேட். ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்ஸ் தப்பு. ரைட்? அதே மாதிரி ஹீ டிராவல் சிட்டிஸ் ஆஃப்டர் சிட்டிஸ் தவறு. சிட்டி ஆஃப்டர் சிட்டி எங்கே இருக்கு? சிட்டி ஆஃப்டர் சிட்டி. ஓகே, டு மீட் கிளைண்ட்ஸ். காட் இட்? எஸ். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமானது இங்கே பாருங்க, he improved day on day steadily. இந்த மாதிரி ப்ரெப்போசிஷன் நடுவில் இருக்க ப்ரெப்போசிஷனை மாற்றிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு டே கரெக்டாக தான் இருக்குது, இங்கே எஸ் சேர்க்கல, அப்போ கரெக்டாக தான் இருக்குன்னு நம்மளுக்கு தோணும். பட் எந்த நவுனுக்கு எந்த ப்ரெப்போசிஷன் இருக்குன்றதையும் பார்க்கணும். ஆக்சுவலாக ஆன்ன்ற வார்த்தை எப்போ யூஸ் பண்ணுவோம்? அதன் மேலே அப்படின்ற போது யூஸ் பண்ணுவோம். ஆன், அதன் மேலே, அதன் மீது, இல்லைன்னா டைமுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, டைமில் வந்து டேஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணுவோம். நேரத்தை குறிக்கிறப்போ டேஸ், நாட்களுக்கு முன்னாடி ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆன் மண்டே. அதே மாதிரி அப்போ திங்கட்கிழமை அன்றுன்ற வார்த்தை வருதா? அண்ட் அதே மாதிரி ஆன் த டேபிள், டேபிளின் மேல் புக் இருக்கு. அண்ட் அதே மாதிரி டேபிளின் மீது புக் இருக்கு. ஸோ ஆன் இந்த கேஸில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டெப் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டே பை டே. ஸோ டே பை டே பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க அப்படின்ற மீனிங். காட் இட்? எஸ். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் இங்கே பாருங்க, எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப், ஒவ்வொரு ஸ்டெப்பாக. ஓகே, ஒவ்வொரு அடியடியா அப்படின்னு சொல்கிறோம்ல, அடியடியாக. அண்ட் அதே மாதிரி ஹீ இம்ப்ரூவ்ட் லிட்டில் பை லிட்டில், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. டே பை டே, ஸ்டெப் பை ஸ்டெப், லிட்டில் பை லிட்டில். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் சின்ன சின்னதாக, இந்த மாதிரி சொல்கிறப்போ நம்ம இங்கே என்ன ப்ரெப்போசிஷன் யூஸ் பண்ணியிருக்கோம்? பை யூஸ் பண்ணியிருக்கோம். காட் இட்? அண்ட் அடுத்தது தே ஒர்க்ட் பேக் ஓகே, பேக் வித் பேக் ஆல் டே. இதை நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது தப்புன்ட்டு. பேக் டு பேக். ஓகேவா? பேக் டு பேக் ஒர்க் பண்ணுறாங்க. அதாவது அது முடிச்ச உடனே இன்னொரு தடவை, முடிச்ச உடனே இது இன்னொரு தடவை அப்படின்ற மாதிரி. வித்ன்றப்ப எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அது கூட அப்படின்ற பட்சத்தில் வித் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஐ எம் கோயிங் வித் மை மாம், எங்கள் அம்மா கூட நான் போகிறேன். இந்த மாதிரி கூடன்றப்போ தான் நம்ம வித் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ பேக் டு பேக் அப்படின்னா அடுத்தடுத்து அப்படின்ற மீனிங். ஓகே, ஃபைன். அடுத்தது ரூல் நம்பர் 2, நவுன் பிளஸ் ப்ரிப்போசிஷன் பிளஸ் டிஃப்ரெண்ட் நவுன். சேம் நவுனுக்கு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, டே ஆஃப்டர் டே, டே பை டே, சிட்டி ஆஃப்டர் சிட்டி, இந்த மாதிரி வந்து சேம் நவுன் தான் ரெண்டு பக்கமும் வந்துச்சு. இதே டிஃப்ரெண்ட் நவுன்ஸ் வந்துச்சுன்னா என்ன மாதிரி பண்ணணும் பாப்போமா? நீட் ஃபார் வாட்டர், வாட்டருக்கான தேவை. லவ் ஆஃப் புக்ஸ், புக்ஸின் மீது இருக்கக்கூடிய அன்பு. ஓகே,
ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நவுன்ஸ் இருக்கு. நடுவில் என்னமோ ப்ரப்போசிஷன் தான் இருக்கு, ஆனா ரெண்டு பக்கமும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் நவுன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கேஸ்ல பாருங்க, her love of books inspired her to become a writer. ஓகே, அதாவது புக்கு மேல அவ கொண்டிருந்த அன்பு வந்து அவள ஒரு ஆத்தராக மாறிச்சு. இந்த மாதிரி கேஸ்ல எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, some nouns always use a fixed preposition to connect another noun. So fixed preposition பொறுத்த வரைக்கும் முக்கியமான கான்செப்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா accustomed to போடுறோம், looking forward to போடுறோம். ஆங்கிரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வித்தும் போடுவோம், ஆட் டு போடுவோம். ஆங்கிரி வித் அப்படின்னா நபர்கள் மீது, யார் மீது நீங்க கோபமா இருக்கீங்களோ அப்போ ஆங்கிரி வித் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் ஆங்கிரி வித் மை சிஸ்டர். இதே ஆட் போட்டீங்கன்னா ஆட் வந்து அந்த சிச்சுவேஷனை குறிக்கும். ஐ எம் ஆங்கிரி அட் த டிராஃபிக் ஜாம். ஸோ ஏதோ எந்த விஷயத்தினாலேயோ அந்த சிச்சுவேஷனாலேயோ நீங்கள் கோவமா இருக்கீங்கன்னா அந்த சிச்சுவேஷனை குறிக்கிறதுக்கு ஆட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேர்டு பக்கத்துலையும் இட் மைட் பி நவுன் ஆர் இட் மைட் பி அ வெர்ப். ஸோ இது பக்கத்தில் ஒரு ப்ரப்போசிஷன் போடுறீங்க இல்லையா, அந்த ப்ரப்போசிஷனை தான் இங்கே ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்ட்னா இந்த பக்கத்தில் இந்த ப்ரப்போசிஷன் தான் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். காட் இட்? எஸ். So he showed great interest in sports. So interest in sport. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, இங்கே லவ் ஆஃப் புக்ஸ் ஓகே ஃபைன். அடுத்தது இங்கே இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸ். இந்த இடத்துல எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கொடுத்துருக்கலாம். அப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் ஸ்போர்ட்ஸா இன் ஸ்போர்ட்ஸா அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரியான கொஷின்ஸ் வரலாம். ஸோ அதன் மீது இன்ட்ரெஸ்ட், அப்போ ஸ்போர்ட்ஸில் அந்த லேர்ன் வருது இல்லையா, அப்படி வர்றப்பெல்லாம் இன்னும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதன் மீது அப்படின்னு வர்றப்போ தான், அதன் மேலே அப்படின்னு வர்றப்போ தான் ஆன் யூஸ் பண்ணுவோம். காட் இட்? ஸோ அந்த ப்ரப்போசிஷன் ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன் எந்தெந்த இடத்துல கரெக்டாக இருக்கணுன்றதை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். முக்கியமாக அது ஃபிக்ஸ்டு ப்ரப்போசிஷன் கான்செப்டில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ இதில் எக்ஸாம் ரிலேட்டடாக பாருங்களேன், நீட் ஃபார் வாட்டர், வாட்டருக்கான தேவை, அந்த பர்பஸை குறிக்கிறதற்கு ஃபார் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே ஆன் அதன் மேலே அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இது தப்பு. அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இன்ட்ரெஸ்ட், இப்போ சொன்னேன்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இன் ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட். ஸோ இங்கே பாருங்களேன், ஷி ஹேஸ் அ நீட் ஆன் வாட்டர். ஆனால் வாட்டருக்கான தேவை, அப்போ நீட் ஃபார். அடுத்து எஸ், அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் கிடையாது, இன்ட்ரெஸ்ட் இன். அண்ட் எஸ், எதற்காக இன்ட்ரெஸ்ட் ஆன் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் எந்த ஒரு கேஸில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து வேர்பா இல்லாமல் நவுனாக இருக்கிறப்ப, லைக் இன்ட்ரெஸ்ட்ன்றது வட்டியை குறிக்கிறப்ப ஆன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த இன்ட்ரெஸ்ட்லாம் ஆர்வம், அப்போ அதில் ஆர்வம், இந்த விஷயத்தின் மேலே ஆர்வம், இந்த விஷயத்தின் மீது ஆர்வம், இந்த விஷயத்தில் ஆர்வம். ஸோ இப்படி வேர்பை குறிக்கிறப்போ நம்ம இன் யூஸ் பண்ணுறோம். இதே இது வட்டின்ற வார்த்தை, இதே இன்ட்ரெஸ்ட் வட்டின்ற வார்த்தையை குறிக்கிறப்போ ஆன் யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், நீ அந்த லோன் மீது உனக்கான வட்டி, ஓகேவா, அந்த லோன் மீது வரக்கூடிய வட்டி. ஓகே, ஸோ அங்கே ஆன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் இஸ் வெரி ஹை, he pays interest on the amount, அந்த அமௌண்ட் மேலே அவன் வட்டி கட்டிட்டு இருக்கான். got it? yes, fine. ஸோ இதே இது வந்து இன்ட்ரெஸ்ட் விருப்பம் அப்படின்ற ஆர்வம் அப்படின்ற வார்த்தையை குறிக்கிறப்ப அது கூட நம்ம ப்ரப்போசிஷன் இன் நம்ம போடுறோம். got it? yes. ரூல் நம்பர் 3, நான் பிளஸ் நான் காம்பினேஷன்ஸ் வர்றப்ப இது ஒரு முக்கியமான விஷயம்ப்பா. ஸ்கூல் பஸ், அப்போ ஸ்கூலுன்றது ஒரு நவுன், பஸ்ன்றது ஒரு நவுன், புக்குன்றது ஒரு நவுன், ஸ்டோர்ன்றது ஒரு நவுன், சிட்டி ஒரு நவுன், கவுன்சில்ன்றது ஒரு நவுன். இப்படி ரெண்டு நவுன் சேர்ந்து வரப்ப நவுன் பிளஸ் நவுன் காம்பினேஷனாக கம்பைன் பண்ணி ஆனால் சிங்கிள் வேர்டாக தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்படி வர்றப்ப நீங்கள் என்னவா எடுத்துக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வர்ற நவுன் எப்பயுமே குவாலிஃபையராக இருக்கும். குவாலிஃபையர்னா ஒன்றும் இல்லை, இந்த நவுனை பற்றி பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கும். ஓகே, அடுத்து வரக்கூடிய இப்போ ஜென்ரலாக அது பஸ்ஸு தான், ஓகேவா, ஆனால் அந்த பர்டிகுலர் ஸ்கூலுடைய பஸ், ஓகேவா, அப்போ ஸ்கூலுன்ற வார்த்தை இங்கே குவாலிஃபையராக இருக்குது. அடுத்தது ஒரு ஸ்டோர் பார்க்குறீங்க, ஸ்டோர் அதில் வந்து என்ன வேணாலும் விற்கலாம், கரெக்டாக.
என்ன வேணாலும் விற்கலாம், ஸ்டேஷனரி விற்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அது எதை விற்கிறாங்க? புக்கை விற்கிறாங்க. அப்போ இது குவாலிஃபையராக இருக்கு. அது என்ன மாதிரியான ஸ்டோர்ன்றதை பற்றி பேசுது. ஓகே, ஃபார் நிறைய ஸ்டேஷன் இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன், அந்த ஸ்டேஷன், இந்த ஸ்டேஷன், போலீஸ் ஸ்டேஷன்ட்டு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஷன்ற நவுனை குவாலிஃபை பண்ணக்கூடிய வார்த்தை தான் இந்த போலீஸ். ஓகே, அதனால குவாலிஃபையர்னு சொல்கிறோம். அப்போ எப்போவுமே இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் குவாலிஃபையராக இருக்குமா? அந்த ஃபர்ஸ்ட் நவுன் இன்கேஸ் நிறைய போலீஸ் ஸ்டேஷன்ஸை பற்றி பேசுகிறீங்க, நிறைய வாட்டர் பாட்டில்ஸை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னா வாட்டர்ஸ் பாட்டில் அப்படிலாம் போடக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒன் குவாலிஃபையர். ஆனா எது நவுனு? இந்த இடத்துல இந்த நவுன் இந்த இதுதான் மெயின் வார்த்தை. அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஜஸ்ட் அ குவாலிஃபையர். அப்ப ப்ளூரலா சொல்றப்ப அந்த குவாலிஃபையர் பக்கத்துல நீங்க எஸ் ஆட் பண்ணக்கூடாது, அது தப்பு. அந்த ப்ளூரலா அந்த வார்த்தையை சொல்றீங்கன்னா லாஸ்ட்ல தான் எஸ் ஆட் பண்ணணும். டீ கப்ஸ், காஃபி ஷாப்ஸ், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், train stations, flower pots, இந்த மாதிரி. I bought a new water bottle yesterday. இதே இது I bought 2 new water bottles yesterday. ரெண்டு அப்படின்னா இதே இது the car keys, the car's key கிடையாது, car keys. Got it? Yes, இங்க நல்லா பாருங்க. He went to the school bus. School's bus கிடையாது, school bus. இப்போ ப்ளூரலா நீங்க சொல்லணும் அப்படின்னா சிங்குலரா இருந்தா ஸ்கூல் பஸ், இதே இது வந்து ப்ளூரலா இருந்தா ஸ்கூல் பஸ்ஸஸ். அதே ஓகே. ஸோ இதே மாதிரி புக் ஸ்டோர் கிடையாது, புக் ஸ்டோர்ஸ். ஓகேவா? ப்ளூரலா நீங்க சொல்லணும். இன்கேஸ் சிங்குலரா சொல்லணும்னா சிங்கிள் வார்த்தையா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க. he went to the school. yes, ஸ்கூல்ஸ் பஸ்ஸா, ஸ்கூல் பஸ். அண்ட் அதே தான். ஓகே, ஃபைன். நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணதே தான் இங்க இருக்கு. எஸ், இப்போ குவிக் ரீகேப். நவுன் பிளஸ் நவுன் காம்பினேஷன் வரப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் எப்போவுமே ஃபர்ஸ்ட் நவுன் பார்த்தீங்க அப்படின்னா சிங்குலராக தான் இருக்கும். அது வந்து குவாலிஃபையராக ஆக்ட் பண்ணும், அதாவது அடுத்து வரக்கூடிய நவுனை பற்றி பேசக்கூடிய வார்த்தையாக இருக்கும். காட் இட்? நெக்ஸ்ட் கலெக்டிவ் நவுன். கலெக்டிவ் நவுன் பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி இருக்குது. அதாவது கலெக்டிவ் நவுன்ன்ற கேஸ் என்ன அப்படின்றது டைப்ஸ் ஆஃப் நவுன்ஸ்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், இருந்தாலும் இன்னொரு டைம் சொல்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையன் இருக்கான், பாய். ஓகே, இவனுக்கு ஒரு பேர் வச்சு நீங்கள் கூப்பிடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பாய்ன்னு சொல்லி காமன் டேர்ம் சொல்கிறீங்கன்னா அது காமன் நவுன். ஓகேவா? யார் என்னன்னா நமக்கு தெரியாது. இதே இது அந்த பையனுக்கு ஒரு பேர் இருக்குது, ராமு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பேர் வச்சு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இவனை கூப்பிடுறீங்க அப்படின்னா அது ப்ராப்பர் நவுன். இதே இது இந்த பசங்க எல்லாம் குரூப்பாக இருக்காங்க, சரியா? அப்போ இந்த குரூப் ஆஃப் பாய்ஸை நீங்கள் குறிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான கலெக்டிவ் நவுன்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கேங் அப்படின்னு சொல்லலாம். இல்லை இவங்க ஒரு கிளாஸில் வந்து ஒரு 15 பசங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள கிளாஸ் அப்படின்னு சொல்லி அட்ரஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி. இல்லை வந்து குழுவாக விளையாடுறாங்க அப்படின்னா டீம் அப்படின்னு அட்ரஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி குழுவாக அவங்கள கூப்பிடுறதுக்கு அட்ரஸ் பண்ணுறதுக்கான டேர்ம் தான் இந்த கலெக்டிவ் நவுன். ஸோ இந்த கலெக்டிவ் நவுன் பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அந்த குழுவில் இருக்க எல்லாருமே ஒரே ஐடியாவோட இருக்காங்க, சேம் ஒப்பீனியனோட இருக்காங்க, சேம் தாட் ப்ராசஸ்ல இருக்காங்க அப்படின்னா அவங்கள நம்ம சிங்குலர் நவுன் சொல்லி அட்ரஸ் பண்ணலாம். சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணலாம். அவங்கள குறிக்கிறதுக்கு நம்ம ஒரு வேர்ப் போடுவோம் இல்லையா, பக்கத்தில் அவங்க என்ன செயல் பண்ணாங்கன்ட்டு, அந்த வேர்ப் சிங்குலருக்கான வேர்பா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா the team சிங்குலர். இந்த டீம் இந்த என்ன கலெக்டிவ் நவுன்னாலும் அது பக்கத்தில் எஸ்ஓ இஎஸ்ஸை ஆட் பண்ணவே கூடாது. ஓகேவா? கலெக்டிவ் நவுனுன்றதே அந்த குரூப்பாக நம்ம கூப்பிட்றதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம். அதனால அதுக்கு அந்த நவுன் வந்து ப்ளூரலாவோ சிங்குலராகவோ நீங்கள் ப்ளூரலாக சிங்குலராக கன்சிடர் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. என்டையர் கலெக்டிவ் நவுன் அந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எஸ் ஆர் இஎஸ் ஆட் பண்ண மாட்டோம். ஓகே, இப்போ இந்த டீம் அவங்க எல்லாருமே அந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ எல்லாருமே ஒட்டுக்கா அதை வின் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே ஒரே தாட் ப்ராசஸில் இருக்காங்க. அதை குறிக்கிறதற்கான வேர்ப் சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். தி கமிட்டி ஹேஸ் அப்ரூவ்ட் த நியூ பாலிசி. ஒரு கமிட்டி இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு பாலிசி அப்ரூவ் பண்றதுக்கு வருது, அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பாலிசி அப்ரூவ் பண்றாங்க. அப்போ ஒரே மனசோட இருக்காங்க. அப்போ ஹேஸ் சிங்குலர் வேர்ப் போடுறேன். காட் இட்? அண்ட் அடுத்தது பாருங்க,
இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த ரூல்ஸை டிசைட் பண்றாங்க. அப்ப கமிட்டி சிங்குலர் வேர்புக்கு என்ன பண்ணுவோம், எஸ்ஓ இஎஸ்ஓ ஆட் பண்ணுவோம். ஸோ சிங்குலருக்கான வேர்ப் கரெக்டாக தான் போட்டிருக்கோம். காட் இட். இந்த இதே இது இங்கே பாருங்க, the jury have reached the verdict. கரெக்டா? அந்த ஜூரி பாத்தீங்க அப்படின்னா verdict ரீச் பண்ணிட்டாங்க, அதாவது ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் ரீச் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஒட்டுக்கா ஒரு செயலை நோக்கி போறாங்க, ஒரு விஷயத்தை நோக்கி போறாங்க. அப்ப ஹேவா ஹேஸா? has சிங்குலர் நவுன்கான verb தான் வரணும், has not have. கரெக்ட்? எஸ், சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணணும். எல்லாரும் ஒரே தாட் ப்ராசஸோட இருக்காங்க அப்படின்னா இதுதான் அதோட குவிக் ரீகேப். அண்ட் அடுத்தது எஸ், இதே இது இவங்க எல்லாமே ஒரு குரூப்பா இருந்தாலும் ஒரு குழுவா இருந்தாலும் அவங்களுக்குள்ளேயே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கு. ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் பண்றாங்கன்னா அதுக்கான வேர்ப் ஃபார்ம் ப்ளூரல் எடுத்துக்கணும். வேர்ப் ஃபார்ம் ப்ளூரலா போடணும்னா அது கூட எஸ் ஆட் பண்ணுமா? இல்ல. எஸ், அந்த வேர்பை நம்ம ஆஸ் இட் இஸ் கொடுப்போம். அதுதான் வந்து ப்ளூரல் வேர்ப், ப்ளூரல்கான வேர்ப். ஓகேவா? அப்போ இந்த டீம் ஆர்கியூயிங், அப்போ இந்த டீம் எல்லாம் ஒட்டுக்கா ஒத்துமையா ஒரே விஷயத்தை நோக்கி இல்லை, ஒருத்தரும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நடுவில். அப்போ டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் ஆர் ஆக்டிங் இண்டிவிஜுவலி. அப்ப அங்க அவங்கள குறிக்கிறதுக்கு ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்றேன், ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அடுத்தது the committee has submitted their individual reports சப்மிட் பண்றாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா ஆக்ட் ஆகுறத பத்தி குறிக்குது. அப்போ have ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்றேன். got it? எஸ். ஓகே, அப்ப இங்க பாருங்க, the panel is arguing, are arguing, the committee is divided, are divided. ஏன்னா ஒருத்தர் இண்டிவிஜுவலா ஆக்ட் பண்றாங்க. the staff, one second, the staff is taking turns, the staff is taking turns, are taking turns, the staff is taking turns, staff கிடையாது staff. ஓகே, ஸோ என்டையரா அவங்க எல்லாருமே டீச்சர் இருக்க டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே டினோட் பண்றதுக்கு ஸ்டாஃப். இப்போ உங்களோட டர்ன், இட்ஸ் யோர் டர்ன் சொல்றேன்ல, ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட டர்ன் அப்போ ஒரு விஷயத்த பண்றது, அதாவது ஒரே விஷயத்த அவங்களுடைய டர்ன் வர்றப்போ அந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கிறது. அப்ப இங்க குழுவா இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக இண்டிவிஜுவலா இந்த விஷயத்த பண்றாங்க. கரெக்டா? அப்ப அங்க ப்ளூரல் வேர்ப் போடணும். காட் இட்? ப்ளூரல் வேர்ப் போடணும். ஆர். அண்ட் அடுத்தது ஆர்மி இஸ் டெப்ளாய்ட் செப்பரேட்லி. ஆர்மி பர்சனல் எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல அமர்த்தப்பட்டிருக்கார்கள். செப்பரேட்லின்ற ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ இண்டிவிஜுவலி. காட் இட்? அப்போ அங்கேயும் ஆர் போடணும், இஸ் வரக்கூடாது. எஸ், இது முக்கியமான ஒண்ணு. நவுன்ஸ் வந்து எஃப்இலயோ இல்ல எஃப்லயோ முடியுது அப்படின்னா அது ப்ளூரல் நவுனா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம ஜெனரலா பாத்தீங்கன்னா பாய்ஸ் எஸ் போட்டுக்கிறோம், கேர்ள்ஸ் எஸ் போட்டுக்கிறோம், ஒரு சில வார்த்தையில இஎஸ் போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எஃப்லயோ இல்ல எஃப்இலயோ முடியுது அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க, எஃப் ஆர் எஃப்இ இல்லை முடியுது அப்படின்னா அங்க விஇஎஸ் போடுவோம். அதை ப்ளூரலா மாத்துறதுக்கு விஇஎஸ் போடுவோம். மெயினா பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ்க்கும் நேச்சுரலா இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்க்கும், அதாவது நேச்சுரலா இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ்னா அந்த லீஃப் இந்த மாதிரியான விஷயங்கள். ஓகேவா? இங்க லீஃப் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயம் ஆப்ஜெக்ட்ஸ் மித்த எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் ஜென்ரலா எஃப் ஆர் எஃப்இல முடிஞ்சுன்னா விஇஎஸ் போடுவோம். wolf, wolves, life, lives, half. ஷீப்ஸ்னா ஒன்றும் இல்லை, இந்த நெல்லெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அறுத்துட்டு அதை மொத்தமாக அப்படி கிரெயின்ஸ்லாம் கட்டி வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த இதுதான் குறிக்கக்கூடிய வார்த்தை. ஓகே, ஸோ அந்த எஃப்ல முடிகிறது எல்லாத்துக்குமே விஎஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். காட் wolf நிறைய பேர் எஃப்எஸ் போட்டுறாதீங்க, அது எப்பவுமே தப்பு. ஓகே, the wolves are howling in the forest. ஸோ wolf சத்தம் போட்டுகிட்டே இருக்க ஃபாரஸ்ட்ல. I bought 2 knives for kitchen. Got it? Yes, then 3 knife மாத்தி knife FES கிடையாது VES, FS கிடையாது VES. Got it? So, and அடுத்தது the shelf கிடையாது shelves, VES. Okay? So, ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கு, அந்த எக்ஸப்ஷனும் சொல்லிடுறேன். ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. roofs, chiefs இந்த மாதிரியும் ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஜென்ரலா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸுக்கு எஃப் அண்ட் எஃப்இ வந்துச்சுன்னா விஎஸ் தான் போடணும். ஆப்ஜெக்ட்ஸ் நான் லிவிங் திங்ஸ்க்கும் அனிமல்ஸ்க்கும் வந்துச்சுன்னா, மற்றபடி ஒரு சிலதுக்கு மட்டும் அந்த எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு.
அடுத்தது எஸ், இது நான் ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் நவுன்லேயே சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இன்னொரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். கான்சனன்ட் அண்ட் ஓஇ, அது பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக பாருங்க, கான்சனன்ட் இருக்கு, அது பக்கத்தில் ஓ வந்திருக்கு. கான்சனன்ட் வவல் தெரியும்ல நம்மளுக்கு, ஏஇஇ சாரி AEIOU வந்துச்சு அப்படின்னா ஓவல்ஸ். ஓகே, இது தவிர்த்து வருது ஆல்பபெட்ஸில், இது தவிர்த்து இருக்கக்கூடிய எல்லா லெட்டர்ஸுமே கான்சனன்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான கான்சனன்ட் வருது, அது பக்கத்தில் ஓ வருது முடிகிறப்போ. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பஃபலோ எல் வருது, அதுக்கப்புறம் ஓ வருது. இந்த மாதிரி கான்சனன்ட் அதுக்கப்புறம் ஓ வந்துச்சுன்னா அண்ட் அதை ப்ளூரலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஓஇஎஸ்ன்னு மாற்றணும். இஎஸ் அது கூட இஎஸ் போடுவோம், ஓஇஎஸ். ஓகேவா, டொமேட்டோ டொமேட்டோஸ், mango mangoes, buffalo buffaloes. Okay, fine. We could hear the echoes, echo அதோட plural form echoes. And அதே மாதிரி she added chopped tomato, tomato அது பக்கத்துல tomatoes. Okay வா, got it? Yes. And இங்க பாத்தீங்கன்னா first one potato potatoes, hero heroes. Okay, so first என்ன பார்த்தோம், முன்னாடி இருக்கிற ரூல்ல கான்சனன்ட் வருது, அது பக்கத்தில் ஓ வந்துச்சுன்னா இஎஸ் ஆட் பண்ணணும்னு பார்த்தோம். இதே இது வவல் வந்துச்சு, வவல் பக்கத்தில் ஓ வருது, லாஸ்ட்ல முடிகிறப்ப வவல் அது பக்கத்தில் ஓ, வவல் அது பக்கத்தில் ஓ, வவல் வருது அது பக்கத்தில் ஓ வருது, வவல் வருது அது பக்கத்தில் ஓ வருது அப்படின்னா அந்த கேஸ்ல ஜஸ்ட் எஸ் மட்டும் அந்த ப்ளூரலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணால் போதும். காட் இட்? ஸோ ஜூ ஜூ ஓ வவல் வருது, அது சாரி வவல் வருது அது பக்கத்தில் ஓ வருதுன்னா ஜஸ்ட் எஸ் மட்டும் ஆட் பண்ணால் போதும். Got it? So tattoo, tattoo, zoo, zoos. Okay? Video, videos. ஈன்றது vowel, அது பக்கத்துல consonant. So just yes மட்டும் ஆட் பண்ணா போதும். And அடுத்தது superfluousness. Yes, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. கசின் அப்படின்னாலே நம்ம அம்மா அப்பா யாரு கூடயோ யாரோடையோ, அதாவது சிப்ளிங்கோடைய பசங்க, அவங்க ஃபேமிலி இருக்குது அப்படின்னா அவங்களோட உங்கள் அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் கூட பிறந்தவங்களுடைய பசங்க அவங்கள ஜென்ரலாக டேர்ம் பண்ணுறதுக்கு கசின்றது சொன்னால் போதும். கசின் சிஸ்டர், கசின் பிரதர்லாம் சொல்லக்கூடாது, தட் இஸ் சூப்பர்ஃப்ளூவஸ். அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மை ஓன் பிரதர், என்னுடைய பிரதர்னால என் கூட பிறந்தவங்க தான், அந்த இடத்துல ஓன்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ரியல் ஃபாதர், ஃபாதர்னால ரியல் தான். ஸோ அந்த மாதிரி கேஸில் ஓகேவா. ஸோ இங்கே பாருங்க, ஷீ இஸ் மை சிஸ்டர் அண்ட் ஷீ டீச்சர்ஸ் மீ குக்கிங். ஸோ தட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ அடுத்தது ஷீ இஸ் மை ரியல் சிஸ்டர், அந்த ஓன் சிஸ்டர் அந்த மாதிரிலாம் தேவையில்லை. மை பேரண்ட்ஸ் இஸ் கைண்ட், இங்கே இது தப்பு ஆக்சுவலி. மை பேரண்ட்டுன்னு போடலாம், பேரண்ட்டுன்னு வந்துச்சுன்னா இஸ் போடலாம், இல்லை பேரண்ட்ஸ்ன்னு வந்துச்சுன்னா இங்கே ஆர் போடணும். மை பேரண்ட்ஸ் ஆர் கைண்ட் அண்ட் ஆல்வேஸ் ஹெல்பிங். மை பேரண்ட்ஸ்ன்னு தான் போடணும், அந்த இடத்துல வந்து என்னுடைய ஓன் பேரண்ட்ஸ் அப்படின்லாம் போடுறதெல்லாம் தவறு. ஓகேவா, காட் இட்? எஸ், கசின் பிரதர் தப்பு, ஜஸ்ட் அ கசின். சிஸ்டர்னு சொன்னால் போதும், அவ்வளோதான். இல்லை அப்படின்னா கசின்னு சொன்னால் போதும், கூட பிறந்தவங்கன்னா ஜஸ்ட் சிஸ்டர், இல்லை அவங்க அம்மா அப்பா கூட பிறந்தவங்களுடைய பசங்கன்னா ஜஸ்ட் கசின், தட்ஸ் மோர் தென் இனஃப். காட் இட்? ஸோ அடுத்து எஸ், ஓன் சிஸ்டர்லாம் கிடையாது, ஜஸ்ட் சிஸ்டர். ஓகே, ஸோ இந்த மாதிரி சூப்பர்ஃப்ளூவஸ் எரர்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, வந்துச்சு அப்படின்னா அது எப்போவுமே தப்பு தான். இது முக்கியமான ஒன்று. சம் நவுன்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன் ப்ளூரல் இன் ஃபார்ம் அண்ட் டேக்ஸ் ப்ளூரல் வேர்ப்ஸ். ஒரு சில நவுன் எப்போவுமே பார்க்க ப்ளூரலில் தான் இருக்கும் அண்ட் அதற்கான வேர்ப் ஃபார்முமே ப்ளூரலில் தான் எடுத்துக்கிறோம். பிலாங்கிங்ஸ், உடைமைகள், சேவிங்ஸ், நான் என்னென்னலாம் சேர்த்து வச்சிருக்கேனோ அது எல்லாத்தையுமே, ஏர்னிங்ஸ் என்னென்னலாம் சம்பாதிக்கிறேனோ அது எல்லாமே, ப்ரெமிசஸ், காலேஜ் ப்ரெமிசஸ்ன்னு சொல்கிறோம்ல, அதாவது சுற்றி இருக்கிற அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கிறவைகள் எல்லாமே காலேஜ் ப்ரெமிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி சரௌண்டிங்ஸ், ஸோ சுற்றுப்புறச்சூழல், ஸோ சுற்றுப்புறங்கள் எல்லாமே. ஸோ இது எல்லாமே இந்த நவுனும் எஸ்ஸில் தான் முடியும், இதற்கான வேர்ப் ஃபார்முமே ப்ளூரலில் தான் எடுத்துக்கிறோம். ஓகே, த டெய்லர் செட் த ட்ரௌசர்ஸ் ஆர் நீட் டு பி ஆன். முக்கியமாக ஆப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒன்றா வந்து இப்படி ரெண்டாக பிரியக்கூடியவைங்க. இப்போ பேண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒன் செகண்ட், இப்போ பேண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஓகே, ஓ சரியா வரையல, வரைய தெரியாது. ஓகே, இப்படி இருக்கு. ஓகேவா, பேண்ட் அப்படின்னா இப்படி இருக்குமா, அப்போ ஒரு தான் வந்து ரெண்டா பிரியுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி சிசர்ஸ், பைஜாமாஸ், ட்ரௌசர்ஸ், கிளாஸஸ், இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸையுமே எப்பயுமே அதோட ப்ளூரல் ஃபார்மில் தான் கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கான வேர்புமே ப்ளூரலில் தான் போடுவோம். தி கம்பெனிஸ் ஏர்னிங்ஸ் ஆர் ப்ளூரல் வேர்ப் தானே எடுத்துக்கிறீங்க. அண்ட் அதே மாதிரி ஹிஸ் சேவிங்ஸ் இஸ் கிடையாது, ஆர்
premises are very large. Okay, got it? Yes, நிறைய பேர் இதுல is confuse பண்ணிப்பீங்க. It is not is, it is always are. And அடுத்தது some nouns, ஒரு சில nouns இருக்கு எஸ்ல முடியும் ஆனா அது plural கிடையாது, அதுக்கான verb singular formல தான் வரும். முக்கியமா subjects, mathematics, physics, statistics இந்த மாதிரி subjects எல்லாம் எஸ்ல முடிஞ்சிச்சு அப்படினாலும் it is not generally plural in form. அது ஒட்டுக்கா ஒரு subject தான். ஸோ அதுக்கான வேர்புமே சிங்குலராக தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் அதே மாதிரி சில இந்த மீசல்ஸ் இந்த மாதிரியான டிசீசஸ், அதாவது நோய்கள், இந்த மாதிரியான விஷயங்களும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ல முடியும். பட் இட் டேக்ஸ் சிங்குலர் வேர்ப், ரைட்? ஸோ தி நியூஸ் இஸ் வெரி சர்ப்ரைசிங். நான் ஆர் கிடையாது. மேத்தமெட்டிக்ஸ் இஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். இட்ஸ் நாட் ஆர். ஓகே, காட் இட்? அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எஸ், குவிக் ரீகேப். சில சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூரல் சப்ஜெக்டாக இருக்கும், ஆனால் வேர்புமே ப்ளூரலாக வேர்பாக எடுத்துக்கிறோம். பட் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிசீசஸ் இதெல்லாம் எஸ்ல முடியுது அப்படின்னா அதெல்லாம் சிங்குலர் தான், ஆனால் அது முடிகிறது எஸ்ல முடிகிறதுன்றதுனால அதுக்கான வேர்பும் ப்ளூரலுக்கான வேர்பாக எடுத்துக்கக்கூடாது. நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இருக்குது, அதெல்லாம் லேட்டின் க்ரீக்லேருந்து டிரைவ் ஆன மாதிரியெல்லாம். ஸோ இந்த மாதிரியான வேர்ட்ஸ்க்கெல்லாம் ப்ளூரல் ஃபார்ம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது எங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா முக்கியமாக ஸ்பெல்லிங் எரர்ஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங் எரர்லாம் கேட்கறது யூஸ்வலாக ப்ளூரல் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் இஎஸ்ஓ இல்லை எஸ்ஓ கொடுத்துருப்பாங்க. பட் அங்கே அந்த மாதிரி வந்திருக்காது. இப்போ இதில் இருக்கிற மாதிரி கேக்டஸ்னா கேக்டை, நியூக்ளியஸ் நியூக்ளியஸ், ஸ்டிமுலஸ் ஸ்டிமுலைஸ், இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கக்கூடிய ப்ளூரல் ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் முக்கியமாக இங்கே மாதிரி ஃபினாமினா, ஃபினாமினா ப்ளூரல் வந்து ஃபினாமினோட ப்ளூரல் ஃபார்ம் ஃபினாமினா. கிரிட்டேரியன் இதோட ப்ளூரல் ஃபார்ம் கிரிட்டேரியா. டேட்டம் சிங்குலர் ஃபார்ம், அதோடைய ப்ளூரல் ஃபார்ம் டேட்டா. ஸோ இதற்கான வேர்ப், இந்த ப்ளூரல் நவுன்கான வேர்ப் ஃபார்ம் அஃப்கோர்ஸ் ப்ளூரலாக இருக்கும். ஆர், நியூக்ளியே ஆர், ஃபினாமினா ஆர். ஓகே, சம்டைம்ஸ் ஃபினாமினான்னு கொடுத்து இஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே அது தப்பு. ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். எஸ், இது ஸ்பெஷல் கேஸு. இப்போது அலுமினஸ் தெரியும், அலுமினே தெரியும். நிறைய பேருக்கு அலுமினா அலுமினே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோணலாம். பட் இது என்ன அப்படின்னா மேல் அதாவது நான் காலேஜ் முடிச்சிட்டோம் அப்படின்னா இப்போ என் காலேஜ்க்கு நான் வந்து என்னது எஸ் நம்ம சிங்குலராக நம்ம சொல்கிறப்போ ஜென்ரலாகவே அலுமினைன்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்படி கிடையாது. அதாவது மேல் கேண்டிடேட்ஸை சிங்குலர் ஃபார்மில் ரெஃபர் பண்ணுறதுக்கு அலுமினஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்ஸை சிங்குலர் ஃபார்மில் ரெஃபர் பண்ணுறதுக்கு அலுமினான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த அலுமினைன்றது போத் ஃபீமேல் அண்ட் மேல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் விட்டு பாஸ் அவுட் ஆன போத் ஃபீமேல் அண்ட் மேல் ஸ்டூடெண்ட்ஸை குறிக்கிறதற்கு அலுமினைன்னு நம்ம காமனாக சொல்லலாம். பட் இந்த அலுமினைன்ற வார்த்தை ஸ்பெஷலி ஃபார் ஃபீமேல் ப்ளூரல், ப்ளூரல். ஓகேவா? அலுமினஸ்ன்றது சிங்குலர் மேல், அலுமினைன்றது சிங்குலர் ஃபீமேல், அலுமினைன்றது போத். ஓகே, ப்ளூரலுக்கான ரெண்டு ஜெண்டர்லையும் போத் ஜெண்டர்லையுமே ப்ளூரலுக்கான வார்த்தை அலுமினைன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அலுமினேன்றது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபீமேல் கேண்டிடேட்ஸோடைய ப்ளூரல் ஃபார்முக்கு அலுமினே அப்படின்னு சொல்லலாம். ஓகே, திஸ் இஸ் த கேஸ். ஸோ ஃபங்கை ப்ளூரல், ஃபங்கஸ் தான் சிங்குலர், அப்போ ஃபங்கைக்கா ஆர் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அண்ட் கிரிட்டேரியன்றது தான் சிங்குலர், கிரிட்டேரியான்றது ப்ளூரல், அப்போ ப்ளூரல்னா ஆர் தான் நம்ம போடணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டு நோட் இட் டவுன். முக்கியமான டேக்அவே. அண்ட் சிங்குலர் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நவுன் கான்செப்ட்ல. நீங்க நல்லா பாருங்க, பிரதர்ஸ் பிரதரினுடைய, சிஸ்டரினுடைய, சைல்டினுடைய ஓனர்ஷிப்பை காட்டுறதுக்கு அப்பாஸ்டஃபி எஸ் போடுவாங்க. நிறைய பேரு இட் அப்பாஸ்டஃபி எஸ், இது யுவர் அப்பாஸ்டஃபி எஸ் அப்படின்னு போடுவாங்க. அது தப்பு. ஓகேவா? அது தப்பு. ஏன்னா இந்த இது எல்லாமே பொசசிவ் ப்ரொனவுனுக்கு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடக்கூடாது. ஆனால் எப்போ போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்போ இட் அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வரும்னு கேட்டிங்கன்னா, கான்ட்ராக்ஷன் இட் இஸ் இது ரெண்டையும் சுருக்கி போடுறப்ப இட் அப்போஸ்ட்ரோஃபி எஸ்ன்னு போடுவோம். இது யூ ஆர் இது ரெண்டையும் நம்ம கான்ட்ராக்ட் பண்ணி போடுறப்போ யூ புட் யூ அப்போஸ்ட்ரோஃபி ஆர். ரைட்? புரிஞ்சதா?
ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா மை ஃபாதர்ஸ் பென், ஃபாதரினுடைய பென், டீச்சர்ஸ் புக், டீச்சரினுடைய புக். அண்ட் இந்த முக்கியமான ஒன்று இங்க நல்லா பாருங்க, the girl played with her friend's toy. அப்ப இங்க ஃப்ரெண்டினுடைய டாய், ஒரு ஃப்ரெண்டினுடைய டாய் அப்படின்னா her friend's toy, friend apostrophe yes toyன்னு வந்திருக்கணும். இதே இது if she is playing with many of her friends toys அப்படின்னா அங்க FR ஃப்ரெண்டுடைய ப்ளூரல் என்னது? FRIENDS ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ப்ளூரல் ஃபார்ம். அப்ப ஃப்ரெண்ட்ஸ் ப்ளூரல் ஃபார்ம். அப்ப நிறைய பேருடைய டாய்ஸ் அப்படின்னா இங்க ஒரு அப்பாஸ்ட்ரோஃபி போட்டு இன்னொரு எஸ் போடணும், கரெக்டா? ஆனா அப்படி போட்டோம் அப்படின்னா ஹிஸ்ஸிங் சவுண்ட் வரும், அப்படின்னு வருதா? ஃப்ரெண்ட்ஸ் டாய்ஸ். இந்த சவுண்டை அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற ரீசன்காக தான் அப்பாஸ்ட்ரோஃபி லாஸ்ட்ல நிறைய கேசஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அப்பாஸ்ட்ரோஃபி லாஸ்ட்ல போடுறோம். இது சிங்குலருக்கு தான் போடணும், ப்ளூரலுக்கு தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜேம்ஸ் உடைய புக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஜேம்ஸ் புக், ஜேம்ஸ் சிங்குலர் தான், ஆனா அப்பாஸ்ட்ரோஃபி லாஸ்ட்ல ஏன் போட்டிருக்கேன்? ஏன்னா அடுத்து எஸ்ன்னு போட்டேன் அப்படின்னா ஜேம்ஸ் புக் அப்படின்னு வரும். இப்போ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் நான் என்ன போட்டிருக்கேன்? அப்பாஸ்ட்ரோஃபி லாஸ்ட்ல போட்டிருக்கேன். புரிஞ்சதா? காட் இட்? அப்போ இங்க ஒரு ஃப்ரெண்டா இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டாய். இதே இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோட டாய்ஸ் வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்கன்னா அப்பாஸ்ட்ரோஃபி லாஸ்ட்ல வரும். தட்ஸ் இட். The boy broke its pencil. தப்பு. The boy broke his pencil. actually pronoun தப்பிங்க. The boy broke his pencil accidentally. அவனுடைய பென்சிலை ஆக்சிடென்டலா உடைச்சிட்டான். Got it? Yes. இதுல pronoun தப்பா இருக்கு. ஓகே. ஸோ இட் அண்ட் இட்ஸ் எப்போ அப்பாஸ்ட்ரோஃபி வரும்? இட்ஸ்ன்னு போடுறப்ப எப்போ அப்பாஸ்ட்ரோஃபி வரும், எப்போ அப்பாஸ்ட்ரோஃபி வராதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்போ அப்பாஸ்ட்ரோஃபி வரும்? எஸ், கான்ட்ராக்ஷன். இட் இஸ் உடைய கான்ட்ராக்ஷன், இல்ல இட் ஹாஸ் உடைய கான்ட்ராக்ஷன். இட் ஹாஸ் அதை சுருக்குனா கூட இட் அதை சுருக்குறது கூட நீங்க எப்படி போடலாம், ஓகேவா? மித்தபடி பொசசிவ் ப்ரொனவுனா வரப்ப இட் அப்பாஸ்ட்ரோஃபி போடக்கூடாது. இட் இஸ், அவ்வளவுதான். அடுத்து ப்ளூரல் பொசிஷன். ப்ளூரல் பொசிஷன், சிங்குலர் பொசிஷன் ரொம்ப எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சேம் ஆஸ் சிங்குலர் பொசிஷன் தான். என்ன பண்ணுவோம்? இப்போ அது ஒரு டீச்சர்னுடைய அப்படின்னா டீச்சர்ஸ், TEACHER apostrophe yes. ஓகேவா? இப்படி போடுவோம். ஒரு நிமிஷம், இப்போ என்னோட சைஸை குறைச்சிக்கிறேன். ஓகே. அண்ட் இதே இது நிறைய டீச்சர்ஸ் அப்படின்னா apostrophe yes இப்படி போடணும். ஆனா இந்த ஹிஸ்ஸிங் சவுண்டு நம்மளுக்கு வரும், இந்த இடத்துல அப்படின்ற சவுண்டு வரும். அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் apostrophe லாஸ்ட்ல போடுறேன். காட் இட்? புரிஞ்சதா? ஓகே. ஸோ அதே மாதிரியே பாருங்க, டீச்சர்ஸ் அப்போஸ்ட்ரோஃபி லாஸ்ட்ல போட்டிருக்கோம், பிரதர்ஸ் லாஸ்ட்ல போட்டிருக்கோம், சிஸ்டர்ஸ் நிறைய சிஸ்டர்ஸ் மோர் தென் ஒன். ஓகே. ஸோ அப்போஸ்ட்ரோஃபி லாஸ்ட்ல போட்டிருக்கோம், டாக்ஸ் மோர் தென் ஒன். ஸோ லாஸ்ட்ல போட்டிருக்கோம், கேட்ச். ஆனா இங்க பாருங்க மென் உள்ள போட்டிருக்கோம். ஏன்னா இது லாஸ்ட்ல எஸ்ல முடியல. புரியுதா? இங்க மேன்ஸ்ன்னு வரல. மேன்ஸ்ன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? அவாசவி போட்டு திருப்பி வரணும். இதோட ப்ளூரல்ல வந்துருந்துச்சுன்னா இப்படி போடணும் அப்படின்றத அவாய்ட் பண்றதுக்காக இப்படி போட்டிருப்போம். பட் ப்ளூரல் ஃபார்ம் வந்து மென், அதனால மென் அப்போஸ்ட்ரோஃபி எஸ், அவ்வளவுதான். காட் இட்? விமென் அப்போஸ்ட்ரோஃபி எஸ். ஓகே. இது இங்க பாருங்க, சில்ட்ரன் அப்போஸ்ட்ரோஃபி எஸ். பட் இங்க பேரண்ட்ஸ், பேரண்ட் ஒரு பேரண்ட் அப்படின்னா PARENT பேரண்ட்னுடைய அப்படின்னு வந்திருக்கும். பட் இங்க நிறைய பேரண்ட் இருக்காங்க, அதனால பேரண்ட்ஸ் இன்னொரு எஸ் போடக்கூடாது. சவுண்ட் வரும், நம்மளுக்கு ஹிஸ்ஸிங் சவுண்ட் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்றோம். பேரண்ட்ஸ் அப்போஸ்ட்ரோஃபின்னு போடுறோம். காட் இட்? இதுக்கு மீனிங் அடுத்து பின்னாடியே ஒரு எஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ப்ளூரல் பொசசிவ் நவுன். காட் இட்? ஸோ கேர்ள்ஸ் ரூம், அது நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க. ப்ளூரல் ஒன்றுக்கும் மேற்பட்ட கேர்ள்ஸ் அதே. ஸோ கேர்ள்ஸ் ரூம் இஸ் டெக்கரேட்டட். ஓகே. ஸோ ஆனால் ஒரு ரூம் தான் இருக்கு. ஓகேவா? நிறைய பேர் தான் உள்ள இருக்காங்க, நிறைய கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. பட் ரூம் இஸ் only one room, அதனால yes போடுறோம். got it? and children's toys. பட் இங்க பாருங்க, children's நிறைய children இருக்காங்க.
சில்ட்ரனுடைய டாய்ஸும் நிறைய டாய்ஸ் இருக்கு. அப்ப இங்க வர்ற நவுனுக்கு ஏத்தாப்புல தான் இங்க இதுக்கான வேர்ப போடணும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி ரெண்டு நவுன் வர்றப்ப முன்னாடி இருக்கிறது ஜஸ்ட் அ குவாலிஃபையர், பின்னாடி இருக்கிறது தான் நம்ம நவுனா கன்சிடர் பண்ணி அந்த நவுனை பொறுத்து வரக்கூடிய வேர்பை நம்ம போடணும். அப்ப சில்ட்ரனுடைய டாய்ஸ் அப்படின்னா இந்த டாய்ஸ் ப்ளூரல், இந்த ப்ளூரல் வேர்பை தான் நம்ம இங்க போடணும். Got it? புரிஞ்சுதாப்பா? முன்னாடி இருக்கக்கூடிய ப்ளூரல் நவுன்ன்றதுனால நம்ம ப்ளூரல் போடணும்ன்றது கிடையாது. வேர்ப் அடுத்து வரக்கூடிய நவுன் இருக்குல்ல, அதுதான் மெயின் நவுன். முன்னாடி இருக்கிறது ஜஸ்ட் அ குவாலிஃபையர். ஓகே, சில்ட்ரன்ஸ் புக், சில்ட்ரனுடைய புக்ஸ் ப்ளூரல், அப்ப ப்ளூரல் போடணும். காட் இட்? அடுத்தது எதுக்கு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடுறோம்? சில்ட்ரன்னாலே ப்ளூரல். காட் இட்? ஸோ அடுத்தது இங்க பாருங்க, பாய்ஸ் இப்படி போடக்கூடாது. இந்த சவுண்ட் அவாய்ட் பண்றதுக்கு தான் நம்ம இப்படி போடுறோம். கரெக்டா? பாய்ஸினுடைய யூனிஃபார்ம்ஸ், யூனிஃபார்ம்ஸ் ப்ளூரல், ஸோ ஆர் போடுறோம். காட் இட்? எஸ். ஸ்டூடெண்ட்ஸ் பென்சில்ஸ், பென்சில்ஸ் பக்கத்துலேயே அப்போஸ்ட்ரோஃபி இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸினுடைய பென்சில்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அப்ப இங்க அப்போஸ்ட்ரோஃபி வரணும். இதுக்கு மீனிங் அடுத்து ஒரு எஸ் இருக்கு, ஸ்டூடெண்ட்ஸினுடைய பென்சில்ஸ்ன்றது. ஏன்னா இங்க வேர் கொடுத்துருக்காங்க, அதனால ப்ளூரல்ல தான் கண்டிப்பா இருக்கணும். புரிஞ்சுதா? ஓகே. அடுத்து மென் கோட்ஸ், தப்பு இல்ல, மென்ஸ் கோட். ஓகே, மென்ஸ் கோட்ஸ் வேர் பெட். ஓகே, ஸோ கோட்ஸ்ன்னு இருக்கு, ப்ளூரல், ப்ளூரல்னால வேர் போடணும். இதே சிங்குலரா இருந்துச்சுன்னா வாஷ் போட்டிருப்போம். காட் இட்? குவிக் ரீகேப் பார்த்துக்கோங்க. இரெகுலர் ப்ரொனவுன் நான் இருந்துச்சு அப்படின்னா அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடுவோம். இல்லை லாஸ்ட்ல இருந்தது எஸ்ல தான் முடிகிறது இருந்துச்சுன்னா அப்போஸ்ட்ரோஃபி மட்டும் போடணும். தட்ஸ் இட். ஓகே. அடுத்தது ஜாயிண்ட் பொசிஷன். இது ரொம்ப முக்கியம். ரெண்டு நவுன் இருக்காங்க, ஆனா ரெண்டு நவுனுக்கும் சேர்த்து ஒரே ஒரு பொசசிவ் ஃபார்ம் தான் இருக்கு, ஒரே ஒரு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் தான் இருக்கு. செகண்ட்ல இருக்கக்கூடிய நபர் பக்கத்துல தான் அப்போஸ்ட்ரோஃபி எஸ்னா அந்த ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து ஒரு அபார்ட்மெண்ட் தான் இருக்கு. டேவிட் அண்ட் ஜான்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னா ரெண்டு பேரினுடைய ப்ராஜெக்ட் இது. ஓகேவா? அப்ப ரேச்சல் அண்ட் மோனிகாஸ் அபார்ட்மெண்ட், ஒரு அபார்ட்மெண்ட்டை ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க. கரெக்டா? டேவிட் அண்ட் ஜான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக டாப் மார்க் ரிசீவ். ஓகே, ரிசீவ் டாப் மார்க்ஸ் இந்த காம்படிஷன். ஓகே, அவங்களுடைய ப்ராஜெக்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் டாப் மார்க்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கு காம்படிஷன்ல. ஸோ ஒரு அபார்ட்மெண்ட், அதனால ஹேஸ் போடுறோம், சிங்குலர். ஓகே, புரிஞ்சதாப்பா? சிங்குலர் ஃபார்ம் போடுறோம். சாரா அண்ட் டாம்ஸ் பைசைக்கிள். அப்ப சாரா அண்ட் டாம் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுடைய ஒரு பைசைக்கிள். கரெக்டா? சாரா அண்ட் டாம் ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து ஒரு பைசைக்கிள் தான் இருக்கு. ஸோ அதனால சிங்குலர் வேர்பும் போடுறோம், இஸ் போடுறோம். ரேச்சல் அண்ட் மோனிகாஸ் அபார்ட்மெண்ட் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு அபார்ட்மெண்ட் தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒரு அந்த அபார்ட்மெண்ட் ஒன்று தான். கரெக்டா? அப்போ நவுன் ஒன்று தான் இருக்கு. அப்போ நவுனுக்கான வேர்ப் ஹேஸ் போடுறோம். ஓகே, இங்க பாருங்க, டேவிட் அண்ட் ஜான்ஸ் ப்ராஜெக்ட், டேவிட் அண்ட் ஜான் ரெண்டு பேருனுடைய ஒரு ப்ராஜெக்ட். ஃபாதர் அண்ட் மதர்ஸ் அட்வைஸ், ஃபாதர் அண்ட் மதர் சேர்ந்து பண்ணின அந்த எஸ், ஒரே ஒரு டைம் அவங்க பண்ண அட்வைஸ், அந்த அட்வைஸை குறிக்கக்கூடிய வார்த்தை. அப்போ சிங்குலர் நவுன். ஸோ சிங்குலர் நவுன் அதற்கான வேர்ப். ஸோ பாஸ்ட்ல அஃப்கோர்ஸ் பாஸ்ட் அண்ட் சிங்குலர்னாலும் ப்ளூரல்னாலும் வாட் எவர் இட் மைட் பி, பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் சேம் தான், ஹெல்ப்டு. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் இட். ஓகே, ஜாயிண்ட் ஓனர்ஷிப்பா இருந்துச்சு அப்படின்னா என்ன போடணும்? ரெண்டு நவுன் இருக்கு அப்படின்னா ரீனா அண்ட் சீதா ரெண்டு பேத்துக்கும் சேர்த்து ஒரு அப்போஸ்ட்ரோஃபி எஸ், மீனிங் வந்து அந்த நவுன் வந்து ரெண்டு பேரோட இதுவும். ஃபார் எக்ஸாம்பிள் சீதாஸ் ஹவுஸ், இப்போ ரீனாவுடைய ஹவுஸும் தான், அது சீதாவுடைய ஹவுஸும் தான். அனிமேட் பொசசிவ் நவுன், இது ரொம்ப முக்கியமானது. இன்அனிமேட் அப்படின்னா லைஃப்லெஸ். ஓகேவா? உயிர் இல்லாத பொருட்கள். அதுக்கான பொசசிவ் நவுனுக்கு அப்போஸ்ட்ரோஃபி எஸ் போடக்கூடாது, அதுக்கு பதிலாக ஆஃப் போட்டு போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா புக்ஸ் கவர் கிடையாது. இட்ஸ் நாட் லைக் புக்ஸ் கவர், cover of the book, roof of the house, lid of the jar. ஓகே, அந்த புக்கினுடைய கவர், ஹவுஸினுடைய ரூஃப். அடுத்தது lid of the jar, ஜாரினுடைய lid, pages of the notebook, நோட்புக்கினுடைய பேஜ். ஓகே, ஸோ எப்பவுமே ஆஃப் பிளஸ் நவுன் போடணும் இன்அனிமேட் நவுன்ஸுக்கு. ஓகேவா? ஸோ அதாவது லைஃப்லெஸ் நவுன்ஸ்க்கு. கவர் ஆஃப் த புக் இஸ் ரெட், புக்கினுடைய கவர் ரெட் கலர். ஸோ
ஸோ லெக்ஸ் ஆஃப் த டேபிள் இங்கே நல்லா பாருங்க லெக்ஸ் ஆஃப் த டேபிள் அப்போ சப்ஜெக்ட் எது த லெக்ஸ் ஆஃப்ன்றது ப்ரப்போசிஷன் டேபிள்ன்றது ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட் அப்போ இந்த லெக்ஸ்ன்றது தான் சப்ஜெக்ட் அப்போ இது லெக்ஸ்ன்றது ப்ளூரல்ல இருக்கு அதனால ஆர் போடுறேன் காட் இட் லெக்ஸ் ஆஃப் த டேபிள் அப்படின்னோடனே இந்த டேபிள் பக்கத்தில் இருக்கணும் அதனால சிங்குலர் அப்படின்னு போட்டுறாதீங்க ஃபர்ஸ்ட் அந்த சப்ஜெக்ட் எது அப்படின்றத பாருங்க ஓகேவா அடுத்தது அதே தான் இங்கே கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் the roof of the house roof subject of preposition இது prepositionக்கான object அப்போ roof singular noun so singular verb போடுறோம் was damaged okay got it அடுத்தது the lid of the jars தப்பு the lid of the jar ஜாரினுடைய lid is missing so jar இங்கே lid தான் subject ஒரு lid தான் அதனால singular verb போடுறோம் yes அடுத்தது neuter gender yes neuter gender refers to non-living things objects place and ideas முக்கியமா எப்பப்போலாம் ஆப்ஜெக்ட்ஸை பற்றி சொல்கிறோமோ பிளேசஸை குறிக்கிறோமோ ஐடியாஸை குறிக்கிறோமோ நான் லிவிங் திங்ஸை குறிக்கிறோமோ அதை குறிக்கிறதுக்கு நியூட்டர் ஜெண்டர் தான் யூஸ் பண்ணணும் ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டர் ஜெண்டர்னா என்னது ப்ரோனவுன் அதுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் ஓகேவா ஹீ ஷீலாம் கிடையாது இட்டு தான் ஓகே நான் அந்த இதுக்கு வந்து உயிர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ஆப்ஜெக்ட்ஸை குறிக்கிறதுக்கு அதுக்கான ப்ரோனவுனை சொல்கிறதுக்கு இட்டுன்னு சொல்லுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மை கார் இஸ் பியூட்டிஃபுல் it is the one I bought last month it தான் யூஸ் பண்றோம் அப்ப என் கார்ன்ற நவுனுக்கு got it அடுத்து the car is new car சப்ஜெக்டா அடுத்து இது நியூட்டர் ஜெண்டர் அதனால it யூஸ் பண்ற pronoun அடுத்து the book is interesting இந்த புக்ன்றது சப்ஜெக்ட் சோ அடுத்து அந்த சப்ஜெக்ட்டை குறிக்கிறதுக்கான pronoun it யூஸ் பண்றேன் அண்ட் அதே மாதிரி நீங்கள் முக்கியமாக ஆனிமல்ஸை குறிக்கிறப்ப இது ரெண்டு மூணு மீனிங்கில் நம்ம சொல்லலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதே ஆனிமலை நம்ம ஒரு வீரத்துக்கு ஒப்பிடுறப்ப இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லயன் அப்படின்றப்போ ஒரு வீரத்துக்கு ஒப்பிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஹீன் போடலாம் எக்ஸாம்பிள் ஏர்த்தை பற்றி சொல்கிறீங்களே பூமி தாயின்னு சொல்லுவோம் இல்லையா அப்போ அங்கே பூமி தாயின்னு நீங்கள் சொல்கிறப்போ ஏர்த்தை ஃபெமினைன் ஜெண்டருக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் அங்கே பேசுகிறப்போ அங்கே நீங்கள் ஷீன் சொல்லலாம் மித்தபடி எப்போவுமே ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை அனிமல்ஸாக இருக்கட்டும் நீங்கள் ஜென்ரலாக நியூட்டர் ஜெண்டர் தான் யூஸ் பண்ணுவோம் இட் ஸோ த டாக் ஸோ இட்ஸ் டெய்ல் அதனுடைய டெய்ல ஆட்டுது த கம்பெனி இன்க்ரீஸ் இட்ஸ் ப்ராஃபிட் கம்பெனி சிங்குலர் சப்ஜெக்ட் அதனால இட்ஸ் அதனுடைய அப்படின்னு தான் போடணும் தயர் கிடையாது ப்ளூரல் நவுன் வந்துச்சு அப்படின்னா தான் அவங்களை குறிக்கிறதுக்கு தயர்ன்ற ப்ரொனவுனை யூஸ் பண்ணுவோம் காட் இட் எஸ் த ட்ரீ லாஸ்ட் ஹிஸ் லீவ்ஸ் கிடையாது இட்ஸ் லீவ்ஸ் நியூட்ரல் ஜெண்டரை ரெஃபர் பண்ணுறதுக்கு இட் யூஸ் பண்ணணும் இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ரூல் பட் ரொம்ப ஈஸி எப்போப்போலாம் இந்த மாதிரி யூனிட்டை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் 100 1000 மில்லியன் பில்லியன் டசன் ஸ்கோர் மீட்டர் இந்த மாதிரியெல்லாம் வார்த்தைகள் யூனிட்ஸை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் வருதோ அங்கெல்லாம் நம்பர் கூட சேர்த்து வந்துச்சுன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ஓகே 3 மீட்டர் கிளாத் இப்படி வர்றப்ப இங்கே கிளாத் 3 மீட்டர் கிளாத் 200 ரூபி இப்படி வர்றப்ப நல்லா பார்த்துக்கோங்க இது கூட எஸ் ஆட் பண்ணக்கூடாது இதை ப்ளூரலில் சொல்லவே கூடாது ஸோ ஐ பாட் 2 டசன் எக்ஸ் தான் டசன்ஸ் எக்ஸ் கிடையாது புரியுதா காட் இட் அப்போ 2 டசன் எக்ஸ் தான் 2 டசன்ஸ் எக்ஸ் கிடையாது இது சேம் அப்ளைஸ் ஃபார் எனி யூனிட் அது ஃபஸ்ட்டு என்ன ஃபார்மேட்டில் வந்திருக்கணும் நம்பர் யூனிட் நவுன் இந்த ஃபார்மேட்டில் வந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் இந்த யூனிட் இருக்கு இல்லையா இந்த யூனிட் எப்போவுமே சிங்குலராக தான் இருக்கும் நோ மேட்டர் வாட் என்ன நம்பராக இருந்தாலும்
அண்ட் அதே மாதிரி இது தனியா நிக்குது, தனியா இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஆஃப் கூட சேர்ந்து வருது அப்படின்ற பட்சத்துல இது கூட அந்த யூனிட் இருக்கு இல்லையா, அது கூட ப்ளூரல் நம்பர் ஆட் பண்ணணும். அந்த நவுன் வந்து ப்ளூரலா இருக்கணும். ஓகே, hundreds of people, dozens of pack, okay, dozens of bananas, okay. So இந்த மாதிரி thousands of chocolates. So இந்த மாதிரி whatever might be the unit, அது ஆஃப் கூட வந்துச்சுன்னா ப்ளூரலாக வரும். அண்ட் அது மாதிரி ஆஃப் கூட வராமல் நம்பர் ப்ளஸ் யூனிட் ப்ளஸ் நவுன் காம்பினேஷனில் வர்றப்ப எனி நம்பர், எந்த நம்பராக வந்திருந்தாலும் அந்த யூனிட் சிங்குலர் ஃபார்மில் தான் நம்ம சொல்லணும். புரிஞ்சுதா? இங்கே பாருங்க, 2 dozens கிடையாது, dozen eggs. There are 100 of people கிடையாது, hundreds of people. Okay, இதுதான் கரெக்ட். She purchased 3 dozen apple. நம்பர், யூனிட், நவுன் வந்திருக்கு. அப்போ இந்த யூனிட் சிங்குலராக இருக்கணும். ஸோ டசன் ஆப்பிள். அடுத்தது ஆப்பிள்ஸ். ஸோ ஏன்னா ஏன் ஆப்பிள்ஸ்ன்னு போடுறேன், ஒன்று தான் மட்டும்தான் ஆப்பிள்னு சொல்லுவோம். மோர் தென் 1 குவான்டிட்டி இருந்துச்சு அப்படின்னாலே அது ப்ளூரல் ஃபார்மில் சொல்லுவோம். ஸோ ஆப்பிள்ஸ். They donated $5 million. $million, right? Okay, got it? Yes, that's it. Yes, இங்கே பாருங்க, hundreds ofன்னு சொல்லலாம், 2 dozensன்னு சொல்லக்கூடாது, 2 dozen தான் சொல்லணும், 100 ofன்னு சொல்லக்கூடாது. 2 dozen சொல்லலாமா? எஸ், அப்படி தானே சொல்லணும். 2 dozensன்னு தான் சொல்லக்கூடாது, 2 dozen. நம்பர் ப்ளஸ் யூனிட் ப்ளஸ் நவுன் வர்றப்ப நம்பர் ப்ளஸ் யூனிட், அந்த யூனிட் சிங்குலரில் சொல்லியிருக்கணும். காட் இட்? நெக்ஸ்ட் நவுன், காம்பவுண்ட் நவுன்ஸை பற்றின ரூல். நெக்ஸ்ட் ரூல், காம்பவுண்ட் நவுன்ஸை பற்றின ரூல். எப்பப்போல்லாம் நவுன் ப்ரப்போசிஷன் நவுன் காம்பினேஷன் வந்து அது ஒரு காம்பவுண்ட் நவுனாக ஃபார்ம் ஆகுதோ, காம்பவுண்ட் நவுன் இல்லை இதுதான். ஓகேவா? மதர் இன்லா, ஃபாதர் இன்லா, சன் இன்லா, டாட்டர் இன்லா, எப்பப்பெல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்கிறோமோ இந்த லா ஒன்று தான். மேரேஜ்ன்ற ஒரு ஆக்ட் படி நம்மளுக்கு கிடைச்ச ஒரு மதர் இன்லா. இப்போ உங்கள் வீட்டில் மாமியார் மட்டும் இருக்காங்கன்னா மதர் இன்லா. இது சின்ன மாமியார், பெரிய மாமியார் எல்லாரும் இருக்காங்கன்னா மதர்ஸ் இன்லா. கல்யாணம் என்னமோ ஒரு கல்யாணம் தான். ஸோ ஓகேவா? ஒரு சட்டத்தின் மூலமாக தான், மேரேஜ் ஆக்ட் மூலமாக தான் உங்களுக்கு லா நடந்திருக்கு. அப்போ லா ஒன்று தான், அது மூலமாக உங்களுக்கு கிடைச்ச மதர்ஸ் அதிகம், மாமியார்கள் அதிகம். ஓகேவா? அதனால மதர்ஸ் இன் லா. ஓகே, சேம் அப்ளைஸ் ஃபார் ஃபாதர்ஸ் இன் லா. ஓகே, ஸோ இந்த மாதிரியான வார்த்தைகள். ஸோ சிஸ்டர் இன் லா, மேன் ஆஃப் வார். ஓகே, இங்கே பாருங்க, மேன் ஆஃப் வார், அதாவது இதுக்கான மீனிங் என்னன்னா ஒரு போரிடும் குணத்தோடு இருக்கிறவங்கள நம்ம மேன் ஆஃப் வார்ன்னு சொல்லலாம். இது நிறைய பர்சன் இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே நான் அட்ரஸ் பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே மென் ஆஃப் வார், ரைட்? ஸோ மித்தது சிங்குலர் ஃபார்மில் தான். சிங்குலர் ஃபார்மில் கமாண்டர் இன் சீஃப் பொசிஷன் பேர். ஸோ இங்கே கமாண்டர்ஸ், இங்கே தான் நான் ப்ளூரல் ஃபார்ம் போடணும். கமாண்டர்ஸ் இன் சீஃப், அந்த பொசிஷன் ஒன்று தான். ஸோ அதில் அந்த பொசிஷனில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள். ஓகே, ஸோ கமாண்டர்ஸ் இன் சீஃப். காட் இட்? ஸோ இங்கே மதர்ஸ் இன் லான் வந்திருக்கணும், சன்ஸ் இன் லான் வந்திருக்கணும். காட் இட்? அண்ட் எஸ், பிரதர் இன் லாஸ். நோ, brothers in law joined the ceremony. Several commanders in chief கிடையாது, commanders in chief. அவ்வளோதான். அடுத்து எஸ், pluralize only the main noun. எந்த நவுன் மெயின் நவுனோ அந்த மெயின் நவுனை தான் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஏன்னா நல்லா பார்த்துக்கோங்க, இது உங்களுக்கு ஈஸி தான். அதாவது இது சப்ஜெக்ட், இது பக்கம் வர்றது நவுனு, ப்ரப்போசிஷன், இது ப்ரப்போசிஷனுக்கான ஆப்ஜெக்ட் ஆகிடுது. ஓகேவா? ஸோ இதுதான் நவுனு. ஓகேவா? அந்த லிவிங் பீயிங் வருது இல்லையா, ஸோ அதுதான் சப்ஜெக்ட், அதுதானே சப்ஜெக்ட் பிளேஸில் இருக்கு. ஸோ அந்த நவுனை தான் நம்ம ப்ளூரல் ஃபார்மில் சொல்லணும். அண்ட் அடுத்தது கலெக்டிவ் நவுன். எஸ், கலெக்டிவ் நவுன் இது முக்கியமான ஒன்று. அதாவது ஹேண்ட் ஃபுல் ஆஃப் சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதோட ப்ளூரல் ஃபார்ம் ஹேண்ட்ஃபுல்ஸ். ஓகே, இதே இது கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர், கிளாஸ் ஃபுல் ஆஃப் மில்க், கிளாஸ் ஃபுல்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நவுன், ஒரு சில நவுன் பார்த்தீங்க அப்படின்னா குவான்டிட்டியை குறிக்கிறப்ப ஹேண்ட்ஃபுல், கிளாஸ் ஃபுல் இப்படின்ற வார்த்தை மூலமாக வரும். ஸோ இதோட ப்ளூரல் ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் எங்கே போடுவோம், முன்னாடி எங்கே போனோம், மெயின் கேரக்டர். எஸ், மெயின் நவுனை வந்து நம்ம ப்ளூரல் போட்டோம் இல்லையா, முன்னாடி
ஓகே முன்னாடி இதில் காம்பவுண்ட் நவுன் கேட்டகரியில். பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நம்ம ப்ளூரல் ஃபார்ம் போடுவோம்னா கடைசியில் போடுவோம். ஹேண்ட்ஃபுல்ஸ், கிளாஸ்ஃபுல்ஸ். ஓகே, ஸோ கப்ஃபுல், ஸ்பூன்ஃபுல், மவுத்ஃபுல். ஓகேவா, இந்த மாதிரி கேஸில் ப்ளூரல் ஃபார்மாக நம்ம எது பக்கத்தில் போடுவோம்? எஸ், ஃபைனலாக நம்ம போடுவோம். ஸோ ஷீ பிக்ட் அப் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ஃப்ளவர்ஸ். ஒன்றுன்னு வந்திருக்கிறதுனால a handful of flowers. இதே இது she picked 2 handsful கிடையாது, handfuls. ஓகேவா, handfuls. She drank 2 glassfuls of water. ஓகே, ரெண்டுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்பவுண்ட் நவுன் கேட்டகரியில் அது இன்னு ஆஃப்னு வந்திருக்கிறதுனால, ப்ரப்போசிஷன் வந்திருக்கிறதுனால ப்ரப்போசிஷனுக்கு முன்னாடி இருக்கிற மெயின் சப்ஜெக்டை கன்சிடர் பண்ணுவோம். அதனால அதை ப்ளூரல் ஃபார்மில் போடுவோம். இங்கே எந்த ப்ரப்போசிஷனும் வந்து பிரிக்கலை. ஸோ இந்த மாதிரியான கேசஸில் நம்ம ஃபுல்லாக முடிச்சப்புறம் ஹேண்ட்ஃபுல்ஸ், கிளாஸ்ஃபுல்ஸ்ன்னு லாஸ்ட்டாக நம்ம போடுவோம். 3 spoonfuls, 3, அதனால ஸ்பூன்ஃபுல்ஸ் ஆஃப் சுகர். அடுத்தது he give me ஒரு ஹேண்ட்ஃபுல். அப்போ ஹேண்ட்ஃபுல் ஆஃப் காயின்ஸ். ஓகே, ஒன்று தான் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு கை நிறையா. ஓகே, ஹேண்ட்ஃபுல் தான், ஃபுல்ஸ் கிடையாது. ஓகே, தட்ஸ் இட். அடுத்தது just a recap. அடுத்தது அன்கவுண்டபிள். இது முக்கியமான ஒன்றுப்பா. அன்கவுண்டபிள் நவுன், அதாவது மெனி, இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஐ ஹாவ் மெனி சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, இதே இது வாட்டர் இருக்குன்னா there is so much water, there are many chocolates. அப்ப எண்ணக்கூடியவைகளுக்கு தான் மெனி யூஸ் பண்ணணும். எண்ண முடியாத அன்கவுண்டபிள் நவுன்ஸுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணணும்னா அட்ஜெக்டிவ் பிளேஸில் அதை குவாலிஃபை பண்ணக்கூடிய இடத்துல மச், லிட்டில், சம், எனி, a lot of இந்த வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணணும். நான் ஓட எக்ஸாம்பிள் சொல்கிறேன். there is so much of water, there is so much of sugar in the tea. sugar உங்களால் கவுண்ட் பண்ண முடியாது. So it's an uncountable noun. And a little money is there in my pocket. Okay, so a little நிறைய பேருக்கு மணி கவுண்டபிளா அன்கவுண்டபிளா நினைப்பீங்க. மணி, பணம், அது ஆல் டுகெதர் அன்கவுண்டபிள் தான். ஸோ இதே இது a little knowledge. ஓகே, லிட்டில் நாலேஜ். அப்போ அந்த இடத்துல நாலேஜ் இஸ் அன்கவுண்டபிள், ரைட்? அந்த கேஸ்லையும் நான் லிட்டில்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவேன். அண்ட் சம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். சம் பாய்ஸ்ன்னு சொல்லலாம். இது சம் வாட்டர்னு சொல்லலாம். சம் சுகர்னு கூட சொல்லலாம். ஸோ அதே மாதிரி லாட் ஆஃபும் அதே மாதிரி தான். லாட் ஆஃப் ஹோம்ஒர்க் இஸ் கிவன். ஸோ அன்கவுண்டபிள். இதே இது a lot of books are there. கவுண்டபிள். ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணக்கூடிய குவான்டிஃபையர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இவங்க எல்லாமே குவான்டிஃபையர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளோ குவான்டிட்டின்னு குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஸோ அன்கவுண்டபிளுக்கு முன்னாடி என்ன குவான்டிஃபையர் யூஸ் பண்ணுவோம் அதான் யூஸ் பண்ணுவோம். அங்கே போயிட்டு மெனி யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா, there is some water. ஸோ அதே மாதிரி அதற்கு யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் இருக்கு இல்லையா, அதுவும் சிங்குலராக தான் இருக்கும். ஏன்னா அது அன்கவுண்டபிள், ரைட்? அப்போ ஒட்டுக்கா ஒரு யூனிட்டாக தான் நான் சொல்கிறேன். ஸோ அன்கவுண்டபிளுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ப் சிங்குலராக இருக்கும். இப்போ ஹியர் அண்ட் தேர் வந்துச்சுன்னா அதெல்லாம் டம்மி சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இருக்கிறது தான் மெயின் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஹியர் அண்ட் தேர் பொறுத்த வரைக்கும் அதுக்கு அடுத்து இருக்குல்ல, அந்த வேர்புக்கு அடுத்து இருக்கிறது தான் மெயின் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ சம் வாட்டர். ஸோ அன்கவுண்டபிள்னா எஸ், சிங்கிள் யூனிட்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இஸ் போட்டிருக்கோம். ஷி கேவ் மீ குட் அட்வைஸ். ஓகே, ஸோ ஷீக்கான வேர்பு கொடுத்துருக்காங்க, குட் அட்வைஸ். எஸ், இங்கே பாருங்க, யூஸ்ஃபுல் அட்வைஸ். இது தப்பு. இதே மாதிரி அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர், சுகர், நாலேஜ், விஸ்டம். இது தவறு. அன்கவுண்டபிள் நவுனுக்கு, அதாவது கவுண்ட் பண்ண முடியாத நவுனுக்கு முன்னாடி அண்ட் போடக்கூடாது. அதுக்கு மீனிங் ஒன்றுன்னு அர்த்தம். கவுண்டே பண்ண முடியலன்னு சொல்கிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி மட்டும் ஆன்னாலும் ஒன்றுன்னு அர்த்தம். அது எப்படி என்னால் போட முடியும்? நாலேஜ்னு போட முடியாதுல்ல. ஸோ தட்ஸ் ராங். ஓகே, ஸோ இங்கே she gave me useful advice. That's it. There is much waters கிடையாது, வாட்டர் தான். ஏன்னா இப்போ தானே நான் சொன்னேன் ப்ளூரல் கிடையாது. அன்கவுண்டபிள் நவுனுக்கு ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. Got it? Yes.
and abstract noun comes under uncountable noun. ஏன்னா அதை நம்மளால பார்க்க முடியாது, லைக் தொட்டு ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு எடுத்தலாம். லைக் டேஞ்சிபிளாக இல்லாத விஷயங்கள் எல்லாமே அப்ட்ராக்ட் நவுனாக இருக்கும். தொட்டு ஃபீல் பண்ண முடியாத விஷயங்கள் எல்லாமே அப்ட்ராக்ட் நவுனாக இருக்கும். அது அன்கவுண்டபிள் நவுனுக்கு கீழே வரும். ஓகே, ஸோ அது சொன்ன மாதிரியே அதுக்கும் ப்ளூரல் ஃபார்ம் கிடையாது. ஷி ஷோட் கரேஜ் இன் த ஃபேஸ் ஆஃப் டேஞ்சர். ஸோ டேஞ்சர் சமயத்தில் கரேஜாக அவள் வந்து பயங்கர தைரியமாக இருந்தா. ஐ ஃபெல்ட் அ லிட்டில் ஹாப்பினஸ், ஐ ஃபெல்ட் அ மெனி ஹாப்பினஸ். தப்பு. லிட்டில் ஹாப்பினஸ் வென் ஐ ஹியர் த நியூஸ். நான் அந்த நியூஸ் கேட்டப்போ நான் கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டேன் அப்படின்ற மீனிங். ஓகே, ஸோ இது தப்பு. ஏன்னா ப்ளூரல் வராதுன்னு இப்போ தானே சொன்னோம். ஓகே, அதே மாதிரி போடக்கூடாதுன்னு இப்போ தானே சொன்னோம். அன்கவுண்டபிளுக்கு போடக்கூடாது, ஏன்னா அதை கவுண்டே பண்ண முடியாது. கவுண்ட் பண்ணுறதுக்கு தான் ஆனெல்லாம் போடுவோன்னு சொன்னோம். இப்போ இது தப்பு. ஸோ அட்வைசஸ் ப்ளூரலும் அதுக்கு கிடையாது. மெனி இன்ஃபர்மேஷன்ஸ் தவறு. தெர் இஸ் மச் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அன்கவுண்டபிள் நவுன் டசன்ட் ஹேவ் ப்ளூரல் ஃபார்மேட். ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் த குவான்டிஃபையர் தட் இஸ் யூஸ்டு. ஓகே, அடுத்தது ஷி கேவ் மீ குட் அட்வைசஸ் இல்லை குட் அட்வைஸ். ஓகே, ஓகே, காட் இட். நம்ம பார்த்தது தான். எஸ், நவுன் வெர்ப் பேர்ஸ் இது ரொம்ப முக்கியம்ப்பா. அதாவது சிஇஎஸ்இன்னு வந்துச்சுன்னா நிறைய பேருக்கு அது கன்ஃபியூஸ் ஆகும். தான் அட்வைஸ், ப்ராக்டிஸ், ஓகேவா, இந்த மாதிரியான வார்த்தைகளில். இப்போ சிஇல முடிஞ்சிச்சு அப்படின்னா அது என்ன, எஸ்இல முடிஞ்சிச்சுன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். எஸ்இல முடிஞ்சிச்சுன்னா வேர்ப், சிஇல முடிஞ்சிச்சு அப்படின்னா நவுன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அட்வைஸ், ஷீ கேவ் ஹர். ஓகே, இதெல்லாமே விடுங்க. கேவ் her a piece of advice. அட்வைஸ்ன்றது தான் தப்பு. a piece of adviceன்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா, ஸோ அட்வைஸ். இப்போ இங்கே இது என்ன இடத்துல இருக்கு? ஸோ இங்கே பாருங்க, ஷீ சப்ஜெக்ட், கேவ் வேர்ப், ஹர் ஆப்ஜெக்ட், பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஆஃப் ப்ரப்போஷன் பக்கத்தில் இருக்குது. ஸோ ப்ரப்போஷனுக்கான ஆப்ஜெக்டாக இருக்குது, நவுன் பிளேஸில் இருக்குது. இதே இது ஷீ அட்வைஸ்டு ஹர். She subject, advised verb, her object. அப்போ verb பிளேஸில் இருக்குது, அதனால எஸ்இ போடுறேன். ஸோ இந்த மாதிரி சிஇ அண்ட் எஸ்இல கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா, சிஇன்றது நவுனுக்கு வர இடத்துல நான் எப்போ போல அந்த வேர்டை நவுனாக கன்சிடர் பண்ணுறீங்களோ அங்கே சிஇல இருக்கும். வேர்பாக கன்சிடர் பண்ணுற இடத்துல எஸ்இல இருக்கும். நல்லா பாருங்க, அட்வைஸ் நவுனா, she gave me good advice. So the teacher advised me to study hard. Verb. She has a driving license. Okay, see, okay, license, noun, CE. So noun. அடுத்து licensed the driver. Okay, the driver க்கு license கொடுத்தாங்க. Okay, the process குறிக்குது. Smoking can affect and effect. இது டிஃபரெண்டான ஒரு இது. அஃபெக்ட் அப்படின்றது பாதிப்படைய செய்கிறது, எஃபெக்ட்ன்றது கான்சிக்வன்ஸ், விளைவை குறிக்கிறது. ஸோ இது நவுனு, அது verb. ஓகே, அண்ட் முக்கியமாக இந்த மாதிரியான வார்த்தைகள் உங்களுக்கு எரர் ஸ்பாட்டிங்லேயும் வரும். முக்கியமாக அந்த மிஸ்பெல்ட்லலாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதிலெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஓகே, ஷி அட்வைசஸ் மீ டெய்லி. கரெக்டா? தப்பு தானே? ஏன்னா இது ஷீ சப்ஜெக்ட், அட்வைசஸ் வேர்ப் பிளேஸில் இருக்குது. எனக்கு வேர்ப் பிளேஸில் இருந்தால் எஸ்இ தான் வந்திருக்கணும். ஸோ அட்வைசஸ். ஷி கேவ் மீ அ குட் அட்வைஸ். இது கரெக்டா? தப்பு. ஏன்னா இங்க அது என்ன இடத்துல இருக்கு? she gave me good advice. ஓகே, இங்க எந்த இடத்துல இருக்கு? ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கு. சாரி, ஒன் செகண்ட். he subject, gave verb, me object. so yes, of course இது எக்ஸ்ட்ரா பார்ட் ஆஃப் த சென்டென்ஸாக தான் இருக்குது, அடிஷ்னல் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸாக தான் இருக்குது, அர்ஜென்ட்டாக இருக்குது. ஸோ குட் அப்படின்றது அட்ஜெக்டிவ், இது நவுனு. ஓகேவா? அப்போ நவுன் பிளேஸில் இருக்குது, சிஇ வந்திருக்கணும். ஸ்மோக்கிங் ஹாஸ் அன் அஃபெக்டா? ஸ்மோக்கிங் ஹாஸ் அன் இஃபெக்ட். ஓகே, ஸ்மோக்கிங் வந்து எஸ் ஹெல்த் மேலே அதோடைய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ ஆல்ரெடி இங்கே கொடுத்தது தான். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, செப்பரேட் பொசஷன்.
ரமேஷ் பேக். ரமேஷ் இங்கே நல்லா பாருங்க, இந்த எக்ஸாம்பிள்ஸ் வச்சா உங்களுக்கு புரியும். ரமேஷனுடைய பேக் அண்ட் சுரேஷனுடைய பென் தனித்தனியாக இருக்கு பாருங்களேன். ரமேஷ் பேக் அண்ட் சுரேஷ் பென் ஆர் ஆன் த டேபிள். ரமேஷனுடைய பேக்கும் சுரேஷனுடைய பென்னும் டேபிளில் இருக்கு. இதே இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன். ஈச் டீச்சர்ஸ் புக்ஸ் நோ ஓகே ஈச் டீச்சர்ஸ் புக், அதாவது ஒவ்வொரு டீச்சருடைய புக்ஸும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய நோட் புக்ஸும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணப்பட்டிருக்கு செப்பரேட். நான் ஸோ இங்கே நல்லா பாருங்க, ரமேஷனுடைய பேக் அண்ட் சுரேஷனுடைய பேக் செப்பரேட் ஓனர்ஷிப், தனித்தனியாக. இப்போ ரமேஷ் அண்ட் சுரேஷ் பேக் அப்படின்னா இங்கே எப்படி இருக்கணும்னா ரமேஷ் மற்றும் சுரேஷனுடைய பேக் ஒன்று தான். அப்போ இங்கே இஸ் அப்படின்னு இருந்திருக்கணும். பட் செப்பரேட் ஓனர்ஷிப்னா தனித்தனியாக ரமேஷனுடைய பேக் அண்ட் சுரேஷனுடைய பேக் ஆர்னு வந்திருக்கலாம். ஓகே, அந்த நம்ம ஏன்னா ரெண்டு பேருனுடைய ரெண்டு பேக். ஸோ அதே மாதிரி இங்கே நல்லா பாருங்க, ஜான் அண்ட் மேரிஸ் ஒரு பைக். ஓகேவா, அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் இருக்கக்கூடிய பைக்ஸ். இன்கேஸ் பைக்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா ரெண்டு பைக்ஸ் ஓகே வச்சிருக்காங்க. அது ரெண்டு பேருமே ஓன் பண்றாங்க அப்படின்ற மீனிங்காக இருக்கலாம். இதே இது ரெண்டு பேரும் செப்பரேட் பைக் ஓன் பண்றாங்க அப்படின்னா ஜான்ஸ் பைக்ஸ் அண்ட் மேரிஸ் பைக் செப்பரேட் ஓனர்ஷிப்புக்கு ரெண்டு பேருக்கும் தனித்தனியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய பைக் அண்ட் இவங்களுடைய பைக்குன்னு வந்திருக்கணும். ஓகே, ஸோ ரமேஷ் அண்ட் சுரேஷ் பென்ஸ். ஓகே, இது எப்படி இருந்திருக்கணும்னா செப்பரேட் ஓனர்ஷிப்பாக இருந்துச்சு. ரெண்டு பேர்த்துக்குமே தனித்தனியான பென்ஸ் இருக்குன்னா ரமேஷ் பென்ஸ் அண்ட் சுரேஷ் பென்ஸ் வந்திருக்கணும். ஸோ ரெண்டு பேருக்குமே தனித்தனியாக பென்ஸ் இருக்கு. ஓகே, ஜான் அண்ட் மேரிஸ் கார் சிங்கிள் ஓனர்ஷிப்பை குறிக்குது. இந்த கார் வந்து ரெண்டு பேரோட எதுன்றதை குறிக்குது. இது எது ஜான்ஸ் கார் அண்ட் மேரிஸ் கார் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் பர்சனுடைய கார் இருக்கு. அப்போ ரெண்டு கார் இருக்கிறதுனால அதுக்கு ப்ளூரல் ஆர் தான் நம்ம போடுவோம். காட் இட்? எஸ் எஸ், ஆர் தான் நம்ம போடணும். irregular plural nouns. yes, vowel change ஆகுறது. ஆக்சுவலாக நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, வவலுக்கு அப்புறம் ஓ இருந்தால் என்ன பண்ணும், கான்சனன்ட்க்கு அப்புறம் ஓ இருந்தால் என்ன சேஞ்ச் ஆகும்ட்டு. அதே மாதிரி இர்ரெகுலர் நவுன்ஸ் இருக்குது. அதாவது எஸ்இஎஸ் தவிர்த்து மேன்னா மென் ஆகுறது, விமென்னா விமென்னு ஆகுறது, ஃபுட்னா ஃபீட், மவுஸ்னா மைஸ். ஸோ இந்த மாதிரியா இருக்கிற வார்த்தைகளை ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பிகாஸ் இந்த மாதிரியான வார்த்தைங்க தே மைட் ஆஸ்க் அண்ட் ஸ்பெல்லிங் எரர்ஸில் கேட்க வாய்ப்பு இருக்கு. த மென் ஆர் ஒர்க்கிங், எஸ் ப்ளூரல் ஃபார்ம் ஆர் கரெக்ட். விமென் ஆர் அட்டெண்டட் த செமினார், அட்டெண்டட் பாஸ்ட் எல்லாத்துக்குமே கரெக்டு தான். பாஸ்ட் ஃபார்ம் சேம் ஃபார் எவ்ரி திங். ஸோ அடுத்தது கூஸ் கீஸ். ஓகேவா, பாத்து கீஸ் ஆர் வே ஃப்ளைங் ஓவர் த லேக். கூஸோட ப்ளூரல் கீஸ், லைக் கூஸ் அப்படின்றது வாத்து மாதிரி பெரிய பறவையாக இருக்கும். ஸோ செவரல் கீஸ் வேர் ஃப்ளையிங், செவரல் கொடுத்துருக்காங்க நிறைய கீஸ். ஸோ வேர், அதனால வேர்ன்ற வேர்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபீட்ஸ்ன்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஃபீட்டுன்னு போட்டு பக்கத்தில் எஸ் கொடுப்பாங்க, சாரி ஃபீட்டுன்னு போட்டு எஸ் கொடுப்பாங்க. பட் ஃபீட் இட் செல்ஃப் இஸ் அ ப்ளூரல் நவுன், ரைட்? ஸோ ஃபூட்டோட ப்ளூரல் நவுன் தான் ஃபீட்டு. ஸோ அதுவே தப்பு. அடுத்தது செவரல் கீசஸ், நோ, கூஸோட ப்ளூரல் நவுன் கீஸ், அப்போ கீசஸ்ன்னு கொடுக்குறது தப்பு. ஸோ இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஜென்ரலாக. irregular நவுன்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்மை வேறு மாதிரி இருக்கும், எஸ்இஎஸ் ஆட் பண்ண மாட்டோம். தட்ஸ் இட். ஓகே, ஸோ நம்ம 25 நவுன்ஸ் பார்த்துருக்கோம், இந்த 25 நவுன் ரூல்ஸ். ஸோ நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்றதை காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்றதையும் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ வெதர் யூ லைக் த செஷன் ஆர் நாட் அப்படின்றதையும் காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ தட்ஸ் இட் கைஸ்.